என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய ஜெபத்தின் இறுதியில் சங்கீதம் 103 1-2 வசனங்களை சொல்கிறோம் என்று தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் அவனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கியதை எண்ணி பார்க்கிறார். கர்த்தர் அவனுடைய ஜீவனை சிங்கத்திற்கும் கரடிக்கும் சவுலுக்கும் கோலியாத்திற்கும் அப்சலேமின் கரங்களுக்கும் தன் ஜீவனை தப்புவித்து அழிவுக்கு விலக்கி மீட்டதால் கர்த்தரை நன்றியோடு நினைக்கிறார். அப்படிப்பட்ட வேளையில்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் என்று சங்கீதம் 103 1-2 வசனங்களின் மூலம் நம்மிடம் சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை ரட்சித்து இந்நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்து வருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்த கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம்.